إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الناس اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஒற்றாத பேரன்பும் பெருகருணையும் நம்மையெல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்திற்பால் அழைத்து வந்த உத்தம தூதர் உலக சீதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தங்கள் வாழ்வில் முயன்றுமாறு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபியர்கள் மீதும் தபா தாபியர்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்மையை கொள்ளடித்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அமர்ந்திருக்கும் நாம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக, கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உரைக்கு செல்வதற்கு முன்னால் விஷ்ணா அவர்கள் அவருடைய காலத்தில் வாழ்ந்த அனைத்து மக்களுக்கும் ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஒரு எச்சரிக்கையை செய்திருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கையை உங்களுக்கும் செய்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். என்னவென்று சொன்னால், சஹீல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, இதா குல்த லி சாஹிபிக்க யௌமுல் ஜுமாத்தி அன்சித் வல் இமாம் யக்துப். வெள்ளிக்கிழமை என்று ஜும்மாவுடைய நேரத்தில் இமாம் மிம்பரை மேறி அமர்ந்து கொண்டு பயான் பேசிக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு அருகில் இருப்பவரிடம், உங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்து இருப்பவரிடம் நீ அமைதியாக இரு, நீ மௌனமாக இரு என்று கூறினாலும் ஃபகத் லகவ்த, நீ வீணான காரியம் ஈடுபட்டு விட்டாய், இந்த ஜும்மாவுடைய நன்மை என்பது உனக்கு பாழாகி விட்டது, இந்த ஜும்மாவுடைய நன்மையை நாளை மறுமை நாளில் எதிர்பார்க்க வேண்டாம் என்ற அந்த நபிகளாருடைய எச்சரிக்கையை உங்களுக்கு செய்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஏதேனும் ஒரு நோக்கத்தை வைத்துத்தான் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த நோக்கம் அவர்கள் நிறைவேறாவிட்டால் அல்லது அந்த நோக்கத்தை யாரையும் முடித்து விட்டால் அந்த நோக்கம் நிறைவேறாமல் இருந்ததற்காக கவலைப்படக்கூடியவர்களாகவும் அல்லது யார் அந்த நோக்கத்தை முடித்தார்களோ அப்படிப்பட்டவர் மீது கோபப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். எப்படி? உதாரணமாக சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு தாய் ஒரு மகன் இருக்கின்றான். தாயோடைய நோக்கம் என்னவா இருக்கும்? நம்முடைய மகனை இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும், அந்த பள்ளிக்கூடத்தை அவன் நன்றாக படிக்க வேண்டும், அதிகமான மதிப்பெண் எடுக்க வேண்டும், ஆசிரியரிடமும் இன்னும் மற்றவர்களிடமும் எந்தவித கெட்ட பேரும் இருக்கக்கூடாது, நல்ல முறையில் அந்த பள்ளிக்கூடத்தை படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த தாய் அந்த மகனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அந்த மகன் அந்த பள்ளிக்கூடத்தில் சரியாக படிப்பதில்லை, அதிகமான மதிப்பெண் எடுப்பதில்லை, ஆசிரியரிடமும் இன்னும் மற்றவரிடமும் அதிகமான புகார்கள் வருது. அப்போதான் அந்த தாய் என்ன செய்யக்கூடியவர்களாக இருப்பார்? தன்னுடைய நோக்கத்தை முறியடித்ததற்காக
தன்னுடைய மகனிடம் கோவப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். எதற்காக? அந்த தாய் அந்த மகனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்த நோக்கமே அந்த பள்ளிக்கூடத்தில் அவன் நன்றாக படிக்க வேண்டும், அதிகமான மதிப்பெண் எடுக்க வேண்டும், ஆசிரியரிடமும் இன்னும் மற்றவரிடமும் எந்த கெட்ட பேரும் இருக்கக்கூடாது. அந்த ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் நான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தேன். ஆனால் அந்த நோக்கத்தை முறியடிப்பதற்காக தன்னுடைய மகனிடம் கோவப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ இந்த மனிதர்கள் எல்லாம் படைத்திருக்கக்கூடிய இறைவன் ஏதேனும் ஒரு நோக்கத்திற்காகத்தான் படைத்திருப்பான். தன்னுடைய திருமலை சொல்கின்றான், ஒமா ஹலக்குதுல் ஜின்ன ஒல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். இந்த மனித இனத்தார்களையும் ஜின் இனத்தார்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர எதற்காக படைக்கவில்லை. சாதாரண ஒரு மனிதனை தன்னுடைய நோக்கத்தை முறியடித்ததற்காக கோபப்படும் போது அந்த மனிதனை படைத்திருக்கக்கூடிய இறைவன் அவனுடைய நோக்கத்தை முறியடித்ததற்காக எவ்வளவு கோபப்படக்கூடியவனாக இருப்பான். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அதிகமான நபர்கள் அல்லாஹ் படைத்திருக்கின்ற அந்த நோக்கத்தை முறியடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமான மனிதன் இருக்கிறான் சொன்னால் அந்த முஸ்லிமான மனிதன் இஸ்லாம் என்ற ஒரு தூய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். இஸ்லாம் சொல்றாங்க, புனியல் இஸ்லாம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹ் 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டுள்ளது. ஷஹாதத் அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சாட்சி கூறுவது. வாக்கிமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவது. வைத்தாய் ஜக்காத், ஜக்காத்தை கொடுப்பது. வசூபு ரமலான், ரமலான் மாதம் வந்துவிட்டால் நோன்பு நோட்பது. ஹஜ்ஜில் பைத், துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டால் இறையெல்லாம் காபாறு சென்று தவாப் செய்வது. இந்த அனைத்தையும் இஸ்லாத்துடைய தூண்களாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். இதில் கலிமாவுக்கு அடுத்ததாக தொழுகையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு தொழுவக்கூடிய மனிதர் இருந்தாலும் அதிகமான நபர்கள் தொழுவாதவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எதற்காக? இந்த உலகத்தில் உள்ள அற்ப பொருளுக்காகவும் அற்ப ஆசைக்காகவும் இந்த தொழுகையை விட்டுவிட்டு அலட்சியப்படுத்தி தொழுகையை விட்டு விடுகிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறை பல்வேறு இடங்களில் வாக்கிமுஸ் ஸலாத், தொழுகையில் நிலைநாட்டுகள் என்று தான் கூறியிருக்கின்றான். இன்னும் அல்லாஹ்வும் சரி அவனுடைய தூதரும் இந்த தொழுகைக்கு ஏராளமான நன்மையை கூறியிருக்கின்றார்கள். முதலில் தொழுகை என்பது ஒரு முஸ்லிமுடைய அடையாளமாக இருக்கின்றது. எப்படி? நபிஸ்லாம் சொல்றாங்க, யகூலு பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி வ தர்கு ஸலாத். ஒரு முஸ்லிமான அடியானுக்கும் காஃபிரானுக்குள்ள ஒரு மனிதனுக்கு வேறுபாடு என்னமா? அவன் தொழுகை விடுவதுதான். முஸ்லிமான மனிதன் தினமும் ஃபஜர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா என்ற 5 வேளை தொழுகை தினம் தொழக்கூடியவனாக இருப்பான். அதுவே காஃபிரான மனிதன் எடுத்துக்கொள்வோம் சொன்னால் அவன் தொழுவ மாட்டான். இருவருக்கும் உள்ள வேறுபாடை இதுதான். ஆனால் இன்றைக்கு ஒரு முஸ்லீமுடைய அடையாளம்னா எப்படி இருக்கின்றது? சக மனிதர்கிட்ட போயிட்டு ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் எது என்று கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும்? ஒரு முஸ்லீமுடைய அடையாளமா? ஒரு முஸ்லீம்னா தொப்பி போட்டிருப்பாரு, ஒரு முஸ்லீம்னா பெரிய தாடி வச்சிருப்பாரு, ஒரு முஸ்லீம்னா நறுமணம் பூசி இருப்பாரு, ஒரு முஸ்லீம்னா ஜிப்பா போட்டிருப்பார் என்று இப்படித்தான் காரணம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் இந்த தொழுவதால் ஏற்படும் நன்மையை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்கின்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இந்த தொழுகை என்பது வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு நாம் வாழக்கூடிய காலத்தில் எவ்வளவு தீமைகள் நடக்கின்றது, எவ்வளவு அருளுக்கு தக்க செயல்கள் நடக்கின்றது. அந்த செயலை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் தொழுவக்கூடியவனாக இருப்பான்னு கேட்டால் கிடையாது. ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் தொழுதான் என்று சொன்னால் அந்த தொழுகை என்பது அந்த தீமையான காரியங்களை விட்டும் அவனை தடுக்கும். இதற்கு உதாரணமாக இஸ்லாம் கூறுகின்றார்கள், முன்னொரு காலத்தில் பனி இஸ்ராயல் என்ற சமூகத்தில் ஒரு நல்ல மனிதர் இருந்தார். அவருடைய பெயர் ஜுரைஜ். இவர் எப்போதும் அல்லாஹ்விற்காக தொழுது கொண்டே இருப்பார். இவர் தொழுவதற்காக தன்னுடைய வீட்டிலும் ஒரு சிறிய இடத்தை அமைத்துக் கொண்டார். அப்போ இவர் ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கும் போது இந்த ஜுரைஜுடைய தாயார் அழைக்கிறார், ஜுரைஜே ஜுரைஜே. இவர் தொழுது கொண்டிருந்த காரணத்தினால் தன்னுடைய மனதில் எண்ணிக்கொள்கிறார், நாம் தொழுவதா அல்லது நம்மளுடைய தாயாருக்கு பதிலளிப்பதா என்று எண்ணிக்கொள்கிறார். இறுதியில் தொழுகையில் நிலைநாட்டுகிறார். திரும்பவும் அந்த ஜுரைஜுடைய தாயார் அழைக்கிறார், ஜுரைஜே ஜுரைஜே என்று.
இவர் திரும்பவும் தொழுது கொண்டிருந்த காரணத்தினால் தன்னுடைய மனதில் எண்ணிக்கொள்கிறார், நாம் தொழுவதா அல்ல நம்முடைய தாயாருக்கு பதிலளிப்பதா என எண்ணிக்கொள்கிறார். இறுதியில் தொழுகையில் நிலைநாட்டுகிறார். இவர் கோவப்பட்ட அந்த ஜுரேஜுடைய தாய் ஒரு சாப பிரார்த்தனை இருக்கிறாள். என்ன? ஜுரேஜ், அவ இறந்து போறதுக்குள்ள ஒரு விபச்சாருடைய பெண்ணுடைய கண்ணில் பணாம சாகக்கூடாது என்ற ஒரு சாப பிரார்த்தனை அடிக்கிறாள். அந்த சாப பிரார்த்தனையும் பழித்து விடுகிறது. எப்படி? சிறிது காலத்துக்கு பிறகு ஒரு விபச்சார பெண் வருகிறாள். வந்து ஜுரேஜை தவறான வழிக்கு அழைக்கிறார். அது ஜுரேஜ் என்ன சொல்றாரு? இத்தகில்லா, அல்லாஹ்விற்கு அஞ்சிக்கோ என்று சொல்லிவிட்டு செல்கிறார். இவர் கோவப்பட்ட விபச்சார பெண் ஒரு ஆட்டினிடம் தவறான முறையில் ஈடுபட்டு ஒரு குழந்தையை பெற்று அந்த ஊருக்குள் வந்து சொல்கிறார், இது ஜுரேஜுடைய பிள்ளை. ஊர் மக்கள் எல்லாம் கோபத்துடன் ஜுரேஜுடைய வீட்டை நோக்கி செல்கிறார்கள். அவர் தொழுகைக்காக அமைத்த அந்த இடத்தையும் இடித்து விடுகிறார்கள். அப்போ ஜுரேஜ் வருகிறார். நடந்த விஷயத்தை எல்லாம் மக்கள் சொல்கிறார்கள். அப்போது ஜுரேஜ் என்ன சொல்றாரு? எனக்கு சில அவகாசம் கொடுங்க, நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து வருகிறேன் என்று சொல்லி 2 ரக்காய் தொழுது விட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து விட்டு அந்த குழந்தைக்கு அருகில் வந்து தன்னுடைய கையை அந்த குழந்தையோட வயிற்று கை விட்டு சொல்கிறார், யா குலாம், குழந்தாயே, மண் அபூக்க, உன்னுடைய தந்தை யார் என்று அந்த குழந்தையிடம் கேட்கிறார். சற்று நேரத்துக்கு முன்பாக பிறந்த அந்த குழந்தையிடம் கேட்கிறார். அந்த குழந்தையும் பேசியது. எப்படி? புலானர் ஆயி, அந்த ஆட்டை நினைக்கிறான், அவன் தான் என்னுடைய தந்தை என்று அந்த குழந்தையை பேசியது. அப்போ ஒரு மனிதர் தினமும் 5 வேளை தொழுதார் என்று சொன்னால் அந்த தொழுகை என்பது வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தடுக்கும். இது ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் நபிஸ்லாம் சொல்றாங்க, தன்னுடைய நபித்தோழரை பார்த்து கேட்கிறாங்க, ஒருத்தர் வீட்டு வாசலில் ஆறு ஓடுகிறது, அந்த ஆற்றில் தினமும் ஒரு மனிதர் 5 வேளை குளிக்கிறார். இப்படி குளிக்கக்கூடிய நிலை அவருடைய மேலில் ஏதேனும் அழுக்கு எஞ்சிருக்குமா என்று கேட்கிறார்கள். நபிஸ்லாம் நபித்தோழரை பார்த்து கேட்கிறார்கள். அப்போ நபித்தோழர் சொல்றாங்க, சிறிதளவு கூட எஞ்சிருக்காது. அப்ப நபிஸ்லாம் சொல்றாங்க, அதே போன்றுதான் தொழுகை. இந்த உலகத்தில் தினமும் ஒரு மனிதர் அல்லாஹ்விற்காக 5 வேளை தொழுதார் என்று சொன்னால் அவரை விட்டும் அல்லாஹ் சிறு சிறு பாவங்கள் எல்லாம் அகற்றுகின்றார் என்று நபிஸ்லாம் சொல்லுகின்றார்கள். இன்னும் இந்த தொழுகைக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கின்றது. இப்படி இருந்தாலும் அதிகமான நபர்களுக்கு தொழுகையை அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு? ஒரு சிறுவனை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தன்னுடைய விளையாட்டையும் தன்னுடைய உலக விஷயம் காரணம் காட்டி என்னால் தொழ முடியவில்லை. ஏன்பா தொழவில்லைன்னு கேட்டா, விளையாண்டு கொண்டு இருந்தேன், ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்க, அது இருந்ததுக்கு நேரம் சரியாக இருந்தது, அதனால் என்னால் தொழ வர முடியவில்லைன்னு சொல்லி தொழுகையை விட்டு விடுகிறார்கள். ஒரு வேலை செய்யக்கூடிய இளைஞரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தன்னுடைய வேலையையும் தன்னுடைய உலக விஷயம் காரணம் காட்டி என்னால் தொழ முடியவில்லை. ஏன்பா தொழவில்லைன்னு கேட்டா, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு லேட்டா தான் வந்தேன், இதில் குடும்பத்தாரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தொழுகையை விட்டு விடுகிறார்கள். ஒரு முதியவர்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தன்னுடைய உடலை காரணம் காட்டி என்னால் தொழ முடியவில்லை. ஏன்பாய் தொழன்னு கேட்டா, நின்று தொழுதா கால் வலிக்குதுப்பா, கை வலிக்குது, உடம்பு வலிக்குது காரணம் சொல்லி தொழுகையை விட்டு விடுகிறார்கள். ஆனால் மார்க்கம் இவர்களெல்லாம் அப்படி கஷ்டப்படுத்துகிறதா? ஒரு முதியவர்களால் நின்று கொண்டு தொழ முடியவில்லையா? உட்கார்ந்து கொண்டு தொழுங்கள் இருக்கின்றது. உட்கார்ந்து கொண்டும் தொழ முடியவில்லையா? படுத்து கொண்டு தொழுங்கள் இருக்கின்றது. அப்படி படுத்து கொண்டும் தொழ முடியவில்லையா? தொழுவதை போல் எண்ணி கொண்டுட்டு மார்க்கத்தில் சலுகைகள் இருக்கின்றது. இப்படி சலுகைகள் ஏராளமா இருந்தாலும் அதிகமான நபர்கள் இன்றைக்கு அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் எந்த அளவிற்கு? ஒரு பயணத்துக்கு சென்று வந்தால் என்று சொன்னால் உடல் முடியாமல் தொழுவாமல் அப்படியே படுத்துகிறார்கள். ஆனால் நபிஸ்லாம் அவர்கள் ஒரு பயணத்துக்கு சென்று வந்தால் என்று சொன்னால் முதலில் வீடு திரும்புவார்களா கேட்டால் கிடையாது. நபிஸ்லாம் அவர்கள் ஒரு பயணத்துக்கு சென்று வந்தால் என்று சொன்னால் முதலே பள்ளிவாசல் செல்வார்கள். பள்ளிவாசல் சென்று 2 ரக்காய் தொழுத பிறகு தான் வீடு திரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் நம்மளுடைய காலத்தில் கூட ஏராளமான வாகன வசதிகள் இருக்கின்றது. காரு, பைக்கு, பஸ்ஸு, சொகுசு வாகனம், இது போன்ற வாகனங்கள் இருக்கின்றது. ஆனால் நபிஸ்லாம் காலத்தில் அப்படி இருந்ததா? பஸ்ஸு, காரு, பைக்கு இது போன்ற வாகனம் இருந்ததா? கிடையாது. வெறும் ஒட்டகமும் குதிரையும் கழுதையும் இது போன்ற வாகனம் தான் இருந்தது. இன்னும் சில நேரத்தில் கூட நடந்து செல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையிலும் தொழுகையை நிலைநாட்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்கள் அப்படி இருக்கின்றார்களா? ஒரு மனிதர்
எதுவரை தன்னுடைய இறைவனை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது அல்லாஹ் தன்னுடைய திருமலை சொல்கின்றான், வாபுது ரப்பக்க ஹத்தா யாத்தியக்கல் யகீன், உங்களுக்கு உறுதியான மரணம் வரும் வரை நீங்கள் என்னே வணங்கி கொண்டிருங்க, எந்தவித காரணமும் சொல்லாதீர்கள். உடம்பு வலிக்குது, கை வலிக்குது, பயணத்தை சென்று விட்டேன் என்ற எந்த காரணமும் சொல்லாதீர்கள். உங்களுக்கு உறுதியான மரணம் வந்துருச்சா, அந்த மரணம் வரும் வரை நீங்கள் என்னை வணங்கி கொண்டீர்கள் சொல்கின்றான். இதற்கு உதாரணமாக நபிஸ்லாமுடைய மரண தருவாயில் எடுத்துக் கொள்ளலாம். தன்னுடைய மரண தருவாயில் இருக்கும் போது கூட நபிஸ்லாம் அவர் தொழுகையில் நிலைநாட்டிருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நானும் ஒரு மனிதரும் நபி அவர்களை பள்ளிவாசலுக்கு இழுத்து சென்றோம். எந்த அளவுக்கு தெரியுமா, நபிஸ்லாமுடைய 2 காலுடைய பெருவிரலும் மண்ணில் போடப்பட்டு சென்றது. நபி அவர்களை நாங்கள் இழுத்து சென்றோம். அந்த நிலைமையில் இருக்கும்போது கூட நபிஸ்லாம் தொழுகையிலே நிலைநாட்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர் அப்படியா? அல்லாஹ் தன்னுடைய திருமலை சொல்கின்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, இந்த தொழுகை என்பது இறை நம்பிக்கையாளர் ஒவ்வொரு மீதும் நேரம் குறிக்கப்பட கடமையாக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் யார் யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பியிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் அல்லாஹ் எந்த நேரத்தில் எந்தெந்த தொழுகையை தொழுவ சொல்லியிருக்கின்றாரோ அந்த நேரத்தில் தான் தொழுவ வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றான். இதில் லுஹர், அசர், மஹ்ரிப், இஷா இதை விடுத்து ஃபஜரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு அதிகமான நபர்கள் தொழுவாமல் வீட்டில் தூங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஏன்பா தொழுவதுன்னு கேட்டா, ஒரு சாதாரண தொழுகைக்காக என்னுடைய தூக்கத்தை நான் தியாகம் செய்யணுமா, சாதாரண தொழுவதானே அப்புறமா தொழுது கொள்ளலாம் என்று சொல்லி இப்படி தொழுகை அலட்சியப்படுத்துகிறார்கள். இதுவே ஒரு உலக விஷயம் வரும்போது அதற்காக முன் வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எப்படி ஒரு மனிதருக்கு, உதாரணமாக ஒரு மனிதருக்கு விடிய காலையில் 5 மணிக்கு விமான நிலையத்தில் ஒரு விமானம் காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்து 4 மணிக்கெல்லாம் அந்த விமான நிலையத்தில் இருப்பார். எதற்காக? அந்த விமானத்தை நான் விட்டுவிடக்கூடாது, அந்த விமானத்தில் தான் நான் போக வேண்டும், இதற்காக நான் எதை வேணும்னாலும் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி இப்படி உலக விஷயத்திற்காக முன்வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதுவே ஒரு தொழுகைக்காக வர சொல்லும் போது இந்த ஒரு சாதாரண தொழுகைக்காக என்னோட தூக்கத்தை நான் தியாகம் செய்யணுமா என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமலை சொல்கின்றான், வயலுள்ளில் முசல்லின், தொழுகையாளிக்கு கூட கேள்வித்தானே சொல்கின்றான். ஏன்? சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் தொழுதால் இவ்வளவு நன்மை இருக்கின்றது, தொழுவக்கூடியவருக்கு ஒரு சலுகை இருக்குன்னு பார்த்தோம். இப்ப எதற்காக அல்லாஹ் தொழுவக்கூடியவருக்கு கேடு உண்டாகும் சொல்கிறான்னு கேட்டால் தொடர்ந்து சொல்கின்றான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகை அலட்சியப்படுத்தக்கூடிய ஒவ்வொருவரும் கேடுத்தான். தொழுகை நேரம் வந்துவிடும், அந்த தொழுகை நேரத்தில் தொழுவாமல் சற்று தாமதமாக தொழுவார்கள் அல்லது அந்த தொழுகையை விட்டு விடுவார்கள். அல்லதீனஹும் யுராஊன், இன்னும் சில எருமைமா இருப்பாங்க, பிறர் பார்க்க வேண்டும் என்று தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிறனை பார்க்க வேண்டும், பிறனை புகழ வேண்டும் என்பதற்காகவே தொழுகிறேன் என்று சில நபர்கள் இருக்கின்றார்கள். இதற்கான தண்டனை பற்றி நபிஸ்லாம் கூறமா சொல்றாங்க, நாளை மறுமை நாளில் 3 நபர்கள் அல்லாஹ்விடம் விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுவார். அதில் முதலாவது யாருன்னா உயிர் தியாகி. இந்த உலகத்தில் அவர் போர் செய்திருப்பார், அந்த போரில் கொல்லப்பட்டிருப்பார். அப்படிப்பட்ட மனிதர் அல்லாஹ்விடம் செல்வார். அல்லாஹ் அவருடைய அறுப்படையை காட்டுவான். காட்டுவி கேட்பான், உனக்கு இந்த அறுப்படையெல்லாம் தந்தன, இந்த அறுப்படையின் மூலமாக எனக்காக நீ என்ன செய்தாய் என்று அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் கேட்பான். அப்போது அந்த மனிதன் என்ன சொல்வாரு, எனக்கு இந்த அறுப்படையெல்லாம் தந்த, இந்த அறுப்படையின் மூலமாக நான் போர் செய்தேன், அந்த போரில் நான் கொல்லப்பட்டேன், ஷஹீத் தஸ்தாவுடைய இந்த மனிதர் கூறுவார். அப்போது அல்லாஹ் என்ன சொல்வான், கதப்த, நீ பொய் சொல்லிவிட்டாய், இதெல்லாம் நீ செஞ்சதான், போர் செய்த, அந்த போரில் கொல்லப்பட்ட ஷஹீத் அந்தாஸ்தான் தான், ஆனா அதான் நீ யாருக்கா செய்தாய், பிறனை பார்க்க வேண்டும், பிறனை புகழ வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தாய். எனவே ஃபசுஹிபாலா வஜிஹி, அவனுடைய முகம் குப்பரம் போட்டு இழுத்து செல்லப்படும், ஒழுக்கிய பின்னார், இறுதியில் அவர் நரகத்தில் வீசப்படுவார். இரண்டாவதாக ஒரு மனிதர் வருவார். இந்த உலகத்தில் அவர் கல்வி கற்றிருப்பார், அந்த கல்வி பிறருக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். அப்படிப்பட்ட மனிதர் வருவார். அல்லாஹ் அவருடைய அறுப்புடையை காட்டுவான். காட்டிவிட்டு கேட்பான், உனக்கு இந்த அறுப்புடையெல்லாம் தந்தன, இந்த அறுப்புடையின் மூலமாக எனக்காக நீ என்ன செய்தா என்று அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் கேட்பான். அப்போ அந்த மனிதர் என்ன சொல்வாரு, எனக்கு இந்த அறுப்புடையெல்லாம் தந்த, இந்த அறுப்புடையின் மூலமாக நான் கல்வி கற்றேன்,
நான் கல்வி கற்றதும் இல்லாமல் பிறர்க்கும் அந்த கல்வியை கற்றுக் கொடுத்தேன் என்று அந்த மனிதர் கூறுவார். அப்போது அல்லாஹ் என்ன சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொல்லிவிட்டாய், இதெல்லாம் நீ செஞ்சன்னா, நீ கல்வி கற்ற, அந்த கல்வியை பிறகு கற்றுக் கொடுத்தாய், ஆனா அதை நீ யாருக்காக செய்தாய்? பிறனை பார்க்க வேண்டும், பிறனை புகழ வேண்டும் என்பதற்காகத்தான் நீ செய்தாய். எனவே வஜிஹி, அவனுடைய முகம் குப்புறக்கப்பட்டு இழுத்து செல்லப்படும், ஒழுக்கிய பின்னார், இறுதியே அவன் நரகத்தில் வீசப்படுவார். இறுதியாக ஒரு மனிதர் வருவார், இந்த உலகத்தில் அவருக்கு அதிகம் அதிகம் செல்வம் வழங்கப்பட்டிருக்கும், அந்த செல்வத்தின் மூலமாக அவரும் அதிகமான உதவி செய்திருப்பார். அப்படிப்பட்ட மனிதர் வருவார். அல்லாஹ் அவருடைய அறுப்புடையை காட்டுவான், காட்டுவீர் கேட்பான், உனக்கு இந்த அறுப்புடையெல்லாம் தந்தன்ன, இந்த அறுப்புடையின் மூலமாக எனக்காக நீ என்ன செய்தா என்று அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் கேட்பான். அப்போ அந்த மனிதர் என்ன சொல்வாரு, எனக்கு இந்த அறுப்புடையெல்லாம் தந்த, இந்த அறுப்புடையின் மூலமாக நான் போர் செய்தேன், அறுப்புடை மூலமாக நான் செல்வம் சம்பாதித்தேன், அந்த செல்வத்தின் மூலமாக அதிகமான நபருக்கு நான் உதவி செய்தேன் என்று அந்த மனிதர் கூறுவார். அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொல்லிவிட்டாய், இதெல்லாம் நீ செஞ்சதான், இந்த செல்வத்தை சம்பாதித்தாய், அந்த செல்வத்தின் மூலமாக அதிகமான நபருக்கு உதவி செய்தாய், ஆனா அதனை நீ யாருக்காக செய்தாய்? பிறனை பார்க்க வேண்டும், பிறனை புகழ வேண்டும் என்பதற்காகத்தான் நீ செய்தாய். எனவே பசுஹிபாலா வஜிஹி, அவனுடைய முகம் குப்பரக்கு போட்டு இழுத்து செல்லப்படும், ஒழுக்கிய பின்னார், இறுதியே அவர் நரகத்தில் வீசப்படுவார். அப்போ ஒரு மனிதர் இந்த உலகத்தில் பிறர் பார்க்க வேண்டும், பிறரை புகழ வேண்டும் என்பதற்காக தொழுதார் என்று சொன்னால் அவருக்கும் இதே போன்ற நிலைமைத்தான் கிடைக்கும். ஆகையால் இனி வரக்கூடிய காலங்களில் நாம் அல்லாஹுக்கு அதிகம் அதிகம் தொழுது சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் அடைவதற்கு உங்களே மென்னே மார்க்கரில் குர்ஆன் என்று கூறி என்னுடைய முதலாவது உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம், அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகமெல்லாம் அழிக்கப்படக்கூடிய அந்த மறுமை நாள் என்பது மிக தொலைவில் உள்ளது, அதிகமான நாட்கள் இருக்கின்றது என்று நம்ம எல்லாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நபிஸ்லாஸ்லாம் அவர்கள் கூறும்போது சொல்றாங்க, நானும் மறுமை நாளும் இவ்வாறு அன்புபட்டுள்ளோம் என்று சொல்லி தமது ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் ஒன்றிணைத்து கூறியிருக்கின்றார்கள். இதை 1440 வருஷத்திற்கு முன்னால் கூறியிருக்கின்றார்கள். இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்று கேட்டால், நாளை மறுமை வாழ்க்கைக்காக நாம் என்ன சேர்த்து வைத்திருக்கின்றோம்? அதிகமாக தொழுதிருக்கின்றோமா? அப்படி தொழுதிருந்தாலும் அல்லாஹ் அதை பொருந்தி கொண்டான் என்பதை நாம் அறிய முடியுமா? கேட்டால் கிடையாது. ஏனென்று சொன்னால் நாளை மறுமை நாள் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வியே நீ தொழுதா என்பதுதான். ஒரு மனிதர் இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்காக அதிகம் அதிகம் தொழுதார் என்று சொன்னால் அவர் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவராக இருப்பார். இல்லை என்றால் அவர் இந்த உலகத்தில் தொழுவாமல் அல்லது தொழுதும் பிறருக்காக தொழுதான் என்று சொன்னால் அவர் நரகத்துக்கு செல்லக்கூடியவர் தான் இருப்பார். நாளைய சொர்க்கவாசிகள் எல்லாம் அந்த நரகவாசிகளை பார்த்து கேட்பார்களாம், மா சலக்கும் பி சகர், இந்த சக்கர் என்ற நரகம் இருக்குல்ல, எதற்காக இந்த சக்கர் என்ற நரகத்தில் உங்களை தள்ளியது எது? எதற்காக நீங்க இந்த நரகத்துக்கு போனீங்க என்று சொர்க்கவாசிகள் எல்லாம் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்களாம். அப்போ நரகவாசிகள் சொல்லக்கூடிய முதல் பதில் என்னவா இருக்கும்? கால் அவர் கூறுவார்களாம், லம் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் இந்த உலகத்தில் தொழுபவர்களாக இல்லை, எங்களுக்கு ஏராளமான சலுகைகள் இருந்தது, ஏராளமான நன்மைகள் இருந்தது, ஏராளமான நபர் இந்த தொழுகை எங்களுக்கு தொழுவுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நாங்கள் இந்த உலகத்தில் உள்ள அற்ப பொருளுக்காகவும் அற்ப ஆசைக்காகவும் இந்த தொழுகையை நாங்கள் விட்டுவிட்டோம். வலம் நக்கு நுத்தழிமுல் மிஸ்கின், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக இல்லை, எங்களுக்கு ஏராளமான செல்வங்களை எல்லாம் வழங்கியிருந்தான், ஏராளமான காசு பணங்கள் இருந்தாலும் நாங்கள் தவறான வழியில் தான் செலவிட்டோம். நாங்கள் வீணானவற்றில் தான் முழுகியிருந்தோம். எங்களுடைய நண்பர்களும் மற்றவர்களும் எந்தெந்த தவறான விஷயத்திலும் எந்தெந்த கெட்ட விஷயத்திலும் முழுகியிருந்தார்களோ அதே விஷயத்தில் தான் நாங்களும் முழுகியிருந்தோம் என்று சொல்வார்கள். ஆகையால் இனி வரக்கூடிய காலங்களில் நாம் அல்லாஹுக்கு அதிகம் அதிகம் தொழுது
சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் அடைவதற்கு உங்களையும் என்னையும் ஆக்கி அனுப்புவான் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.